கூடியிருக்கும் என் அருமை உறவுகளுக்கும் இனிமையான நண்பர்களுக்கும் வணக்கம். நம் வாழ்வின் இன்ப துன்பத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது நம் உறவுகளே என பேச வந்துள்ளேன். என் அருமை எதிரணி நண்பர்கள் நட்புதான் சிறந்தது என பேசினர். அதில் ஒரு நண்பர் புராண கதை விளக்கங்களை எடுத்துரைத்தார். தவறில்லை, ஆனால் நடுவர் அவர்களே, நட்பு என்பது புராண காலத்து ஒன்றாயிற்று, இன்றும் உள்ளது. ராமர், கர்ணர் உதாரணங்களை நண்பர் சுஜன் கூறினார். ஆனால் அது அக்காலத்தோட சரி. இன்று அப்படி இல்லை. ஒரு நண்பருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்றால் அவனை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தே தூக்கிவிடுவர். கேட்டால் அரசாங்கம் விலகி இரு, வீட்டில் இரு என்று சொல்லியது என்பார். ஆனால் உறவுகள் அப்படி இல்லை. பிறந்ததிலிருந்து நல் ஒழுக்கத்தையும் பண்பையும் நமது பெற்றோர் மற்றும் உறவுகள் ஊட்டி வளர்க்கின்றன. பின்பு நாம் அதை பொறுத்து நம் நண்பர்களை தேடிக்கொள்கிறோம். நான் என் அன்னையிடம் உங்கள் நட்பு எப்படி என்று கேட்டேன். அவர் அதற்கு திருமணத்தோடு முடிந்தது என்றார். என் தந்தையோ கால மாற்றத்தினால் நட்பு தூரம் போய்விட்டது என்றார். என் தாத்தாவோ உறவுகள் தான் நண்பர்கள். ஆனால் உறவுகள் அப்படி இல்லை. அனைத்து வகை உறவுகளும் இனிமையானவை. இப்போது உள்ள இக்கட்டான காலத்தில் நெருங்கிய உறவுகளுடன் தான் நல்லது கெட்டது நடக்கின்றன, நட்புகளுடன் இல்லை. எனக்கு தெரிந்தவர் கூறிய தொடருடன் என் உரையை முடிக்கின்றேன். உறவு திட்டும்போது உம்முனும், அறிவுரை கூறும்போது கம்முனும் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். உங்கள் நேத்ரா. நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.